அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய ஃபோட்டோ படத்தை மட்டும் வச்சு ஒருவரை ஒரே நாளில் வசியம் செய்வது சாத்தியமா அப்படின்னா, கண்டிப்பாக ஒருவரை ஒரே நாளில் வசியம் செய்ய முடியும். சரிங்களா? அதற்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. சரிங்களா? அந்த விதிமுறைகளை நம்ம கடைபிடிச்சி அதற்குண்டான விஷயங்களை நம்ம எடுத்து வச்சு ஒரு நபரை வசிய பூஜை நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஒரு நபரை எளிமையாக ஒரே நாள்லேயே நம்ம வசியம் பண்ண முடியும். சரிங்களா? இதற்குன்னு சில முறைகளை சொல்லப்பட்டிருக்காங்க நம்மளுடைய மாந்திரீக ஓலைச்சுவடியில். சரிங்களா? அதாவது ஒரு நபரை ஒரே நாளில் வசியம் செய்வதற்கு செய்யக்கூடிய விதிமுறைகள்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரிங்களா? அதாவது முதல் விதிமுறை பார்த்தீங்கன்னா, ஒரு நபரை நீங்கள் வசியம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த நபருடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? அந்த நபருடைய நட்சத்திரம் என்னைக்கு வருது, நட்சத்திரம் பார்க்குறது தெரியல அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் வரும். சரிங்களா? அதனால் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணுடைய நட்சத்திரம் இப்போ மூல நட்சத்திரம் அப்படின்னா, அந்த மூல நட்சத்திரம் எப்போ வருது அப்படிங்கிறத அந்த கேலண்டரில் ஒவ்வொரு தேதிகள்லையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கும். சரிங்களா? அன்னைக்கு அந்த நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளை என்ன செஞ்சுக்குங்கன்னா தேர்ந்தெடுத்து வச்சுக்குங்க. அந்த நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் அந்த நட்சத்திரமும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். சரிங்களா? இல்லாத பட்சத்துக்கு அந்த நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து வச்சுக்குங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான பட்சி எது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். பட்சி சாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு பட்சிகள் இருக்கும். சரிங்களா? நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு என்ன பட்சி அப்படிங்கிறத ரெண்டாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அதன் பிறகு அந்த பட்சி எந்த நேரத்தில் ஆட்சி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கிறோன்னா தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு, அந்த ஆட்சி செய்யக்கூடிய நேரத்தில் நம்ம இந்த வசிய பூஜையை நம்ம பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய அந்த வசிய பூஜை 100% நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இதற்கு பார்த்திங்கன்னா, சம்மந்தப்பட்டவருடைய புகைப்படமும் நட்சத்திரம் பேரும் மட்டுமே போதும். எப்பேற்பட்டவங்களையும் நம்மளுக்கு வசியம் பண்ண முடியும். சரிங்களா? வசியம் பண்ணுறதுக்கு உண்டான விதிமுறைகள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த முறைகளை நீங்கள் பயன்படுத்தி ஒரு நபரை எளிமையாகவே ஒரே நாள்லேயே வசியம் பண்ண முடியும். சரிங்களா? இந்த முறைகளெல்லாம் சரியாக எடுத்து நம்ம அதை செய்யும்போது ஒரு நபரை எளிமையாக நம்ம வசியம் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இந்த வசிய பூஜையை நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத அடுத்தது பார்ப்போம். அதாவது இந்த வசிய பூஜையை செய்கிறதுக்கு அந்த நாளை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க. நான் சொன்ன முறையில் நாளை தேர்ந்தெடுத்து வச்சுட்டு, அந்த நாளில் என்ன செய்கிறீங்கன்னா, அந்த நேரத்தில் உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான பசு நெய் ஊற்றி தீபம் போட்டுருங்க. தீபம் போட்டுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அதற்கு முன்னாடி நீங்கள் கிழக்கு திசையில் அந்த தீபத்தை பார்த்தபடி நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஒரு தட்டில் என்ன செஞ்சுருங்கன்னா, பச்சரிசி மாவு என்ன செஞ்சுக்கோங்க, பன்னீர் விட்டு நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். அந்த மாவை எடுத்து ஒரு வாழை இலையில் நல்லா முனி வாழை இலையை எடுத்துக்குங்க. சரிங்களா? அந்த முனி வாழை இலையில் சென்று பகுதியில் அந்த பாவையை நீங்கள் ஒரு ஆணை வசியப்படுத்த போகிறீங்க அப்படின்னா ஆணுடைய பாவை போலையும், ஒரு பெண்ணை வசியப்படுத்த போகிறீங்க அப்படின்னா ஒரு பெண்ணுடைய உருவ பாவை போல் செஞ்சு அந்த பாவையில் பார்த்தீங்கன்னா யாரை நீங்கள் வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய புகைப்படத்தை அவங்களுடைய மார்பு பகுதியில் வச்சிடணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்மந்தப்பட்ட பொருள் ஏதாவது இருந்தால் வைக்கலாம், இல்லைன்னா அவசியம் கட்டாயம் தேவை கிடையாது. சரிங்களா? உங்களுடைய பொருள் ஏதாவது காலடி மண், துணி, தலைமுடி ஏதாவது இருந்தீங்கன்னா அந்த பாவையில் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு எந்திரத்தை நீங்கள் செப்பு தகடு, இல்லை அப்படின்னா காரிய தகடு, இல்லை அப்படின்னா வெள்ளித்தகடு, இந்த 3 தகட்டுகள்லையும் ஏதாவது உங்களுக்கு எந்த தகடு கிடைக்குதோ அந்த தகட்டில் இந்த எந்திரத்தை எழுதி அபிஷேகம் செய்து அந்த எந்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா வசிய மை இருந்துச்சு அப்படின்னா அந்த வசிய மை கொஞ்சோண்டு வச்சு அந்த எந்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10,008 உரு கொடுத்து அந்த எந்திரத்தை சுருட்டி என்ன செய்றீங்கன்னா அந்த பாவையுடைய பிறப்புறுப்பு பகுதியில் சுருவி வச்சிடணும்.
வச்சுட்டு அந்த பாவைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு அந்த பாவைக்கு நீங்கள் பூஜை போட்டு முடிச்சிடணும். சரிங்களா? பூஜை போட்டு முடித்த பிறகு நீங்கள் கிழக்கு திசை பார்த்து உட்காந்துக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த பாவைக்கு அர்ச்சனை செய்யணும். சரிங்களா? இது அர்ச்சனை எப்படி செய்கிறது அப்படின்னா, ஒரு தட்டில் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா மல்லிகைப்பூவு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு தட்டில் சுத்தமான நாட்டு மாட்டு பசு விபூதி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை யாரை நீங்கள் வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்கள மனசுக்குள்ளே நீங்கள் அவ்வளோ முழுவதுமாக கற்பனை பண்ணி நினச்சிக்கிட்டு மல்லிகைப்பூ ஒரு பூவை எடுத்து கொஞ்சோண்டு விபூதியும் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை மனசார நீங்கள் வசியம் பண்ணக்கூடிய நபரை மனசில் நினச்சிக்கிட்டு மந்திரத்தை சொல்லி அந்த பாவை மேலே நீங்கள் போடணும். இதே போல் 108 தடவை அந்த பாவைக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணி முடித்த பிறகு அந்த பாவையை பார்த்தீங்கன்னா பஞ்சவர்ண நூலால், சரிங்களா? பஞ்சவர்ண நூல் அப்படின்னா 5 கலர் சேர்ந்து இருக்கும். சரிங்களா? அந்த நூலால் ஓம் சிவாய நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே 21 சுற்று அந்த பாவையை சுற்றணும். சரிங்களா? இப்படி சுற்றி அந்த பாவைக்கு ஒரு முடிச்சு மாதிரி போட்டுட்டு அந்த பாவையை என்ன செய்றீங்கன்னா ஒரு மண் சட்டி இல்லைன்னா மண் பானை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த மண் சட்டி அந்த மண் பானைக்குள்ளே அந்த வசியப்படுத்தக்கூடிய அந்த பொம்மையை உள்ளே வச்சுட்டு அதன் மேலே ஒரு கருப்பு துணியை வச்சு கட்டி நீங்கள் கொண்டு போய் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஏரி, குளம் இந்த மாதிரி கரைகள் இருக்குது பாருங்கள், ஏரி, குளம், கரை, இந்த மாதிரி கரைகளில் கொண்டு போய் அந்த பானையை கொண்டு போய் புதைச்சி வைக்கலாம். இல்லை அப்படின்னா மயானத்தில் கொண்டு போய் புதைச்சி வைக்கலாம். இல்லை அப்படின்னா அதாவது திருமணம் ஆகாமல் இறந்து போகக்கூடிய அந்த பெண் பிதைக்கப்பட்ட இடத்துலையும் கொண்டு போய் நம்ம அந்த பாவையை கொண்டு போய் புதைச்சிட்டோம் அப்படின்னா அந்த நபர் உங்களுக்கு வசியமாக ஆரம்பிச்சிருவார். சரிங்களா? இப்படி நான் சொன்ன முறைகளில் பண்ணணும் அப்படின்னா ஒரே நாள்லேயே ஒருவரை நம்ம எளிமையாக வசியம் பண்ண முடியும். சரிங்களா? இது சில பேர்களுக்கு நம்ம இந்த டீட்டெயிலெல்லாம் எடுக்க முடியலை, இந்த விஷயங்களெல்லாம் நம்ம செய்ய முடியலை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், பேர், ஃபோட்டோ படத்தை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். சரிங்களா? இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா வேலை செய்யாமல் கிடையாது, ஒரு 21 நாட்களுக்குள்ளாகவே அந்த வசிய பூஜைங்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதற்போல தான் வசிய பூஜைகள்லாம் நம்ம என்ன செய்வோம், நம்மளை தேடி வரக்கூடிய அந்த நபர்களுக்கு நம்ம பண்ணி கொடுப்பது உண்டு. அந்த முறையில் அனுபவத்தில் பலன் தரக்கூடிய ஒரு முறையை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு யூடியூப் சேனல் வாயிலாக உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்பாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.